எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட 30 days கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ஸோ என்னோட சேனல் நேம் வந்து உன்னைப்பட்டு யோசி திங்க போட்டு பர்சன். உங்களுக்கு தெரியுமா, எந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ங்க. ஸோ இந்த தீபாவளி திருநாள் என்று எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் மனமார்ந்த தீபாவளி, என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு முக்கியமான டாபிக் நேம் என்னன்னா ட்ரீ ஸ்டோரி, ஒரு மரத்தோட கதை, உண்மை சம்பவம். ஸோ ஒரு வீட்டில் ஒரு ஹியூமன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரத்தை பார்த்து வளர்ந்துட்டு இருந்தாங்க. அந்த மரம் என்ன பண்ணுறாங்க, போய் ஃபஸ்ட்டு அந்த செடியை நட்டு வச்சு தண்ணி ஊற்றி அது பெரிய மரமாகி, அதுதான் ஃபேமிலி, குடும்பங்கள். சரிங்களா? ஒரு ட்ரீ வந்து ஃபேமிலிக்கு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கணும். ஸோ பெரிய ஒரு ட்ரீயாக வந்து வளர்ந்து வந்து அது நமக்கு காற்றை கொடுக்கிறது. அந்த காற்று மூலயமா நம்ம இயற்கை சுவாசத்தை நாம் இந்த ஆக்சிஜனை பயன்படுத்தி வந்துட்டுருக்கோம். ஸோ உண்மையாலுமே இயற்கை சுவாசம்ன்றது ரியலி சூப்பரான ஒரு சுவாசங்க. நீங்கள் இந்த ஃபெஸ்டிவல் டேஸில் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, உண்மையாலுமே சொல்கிறேன், அந்த ஃபீலே தனி ஃபீலுங்க. அந்த மார்னிங் டைம் எழுந்திரிச்சு அந்த ட்ராவல் பண்ணும்போது அந்த ஃபீல் இருக்கு இல்லையா, சச்சா அதெல்லாம் அனுபவிச்சாதாங்க தெரியும். அப்படிப்பட்ட ஒரு தருணம், மகிழ்ச்சியான தருணம். ஸோ எல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸோடு என்ஜாய் பண்ணுங்கள், ஒற்றுமையாக இருங்க. வாழ்க்கைன்றது ஒரு முறை தான், வாழ்கிறதுக்காக பிறந்தோம். நம்ம யாரையும் வந்து ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள். அவங்க பேச்சு கேட்கலன்னா விட்டுட்டு வெளியில் வந்து உங்கள் ஒர்க்கை பாருங்கள், உங்கள் ஃபேமிலியை பாருங்கள். அந்த மரத்தை ஒப்பிட்டு தான் நம்ம அதே மாதிரி தான் நம்ம லைஃபுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். மரம் வந்து என்ன பண்ணும், இலைகள்லாம் விழுந்து விட்டுரும். மரத்துலேருந்து அப்படியே இலைகள் கொட்டிடும், கீழே விழுந்துடும். ஸோ என்றைக்குமே வந்து மரம் வந்து ஃபீல் பண்ணதே இல்லை, நம்மளை விட்டு அந்த இலைகள் விழுந்துருச்சுன்ட்டு என்றைக்குமே ஃபீல் பண்ணதில்லை. ஸோ திரும்ப ஒரு புது இலையாக உருவாக்கிக்கிட்டு போயிட்டே இருக்கும். அதே போல் தான் குடும்பம்ன்றது ஒரு ஆலமரம் மாதிரி, அதை வந்து தக்க வச்சுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள். உங்கள் பேச்சு கேட்கலன்னா வெளியில் வந்து உங்களோட ஒர்க்கில் நீங்கள் கரெக்டாக போயிட்டே இருங்க. கடவுள் கண்டிப்பாக கொடுக்கறத தடுக்க முடியாது, தடுக்கிறத கொடுக்க முடியாது. ஸோ அதே மாதிரி நமக்குன்னு எழுதப்பட்டது நமக்கு தான், அதை என்றைக்கும் மாற்ற முடியாது, மாறாதது. ஸோ இருக்கிறத வச்சு நம்ம வாழ்க்கையை நடத்தி போயிட்டே இருக்கணும். யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் நம்ம கொடுக்காம நம்ம லைஃப் ஸ்டைலை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு போட்டிவாக எடுத்துக்கிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். சரிங்களா? ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரீ, ஆலமரம், ஒரு ஆலமரம் மரத்தை பற்றி தான் சொல்கிறேன். இந்த ஸ்டோரி உங்களை பற்றி யோசி திங்க போட்டு வரிசல் மரத்தை எக்ஸாம்பிளாக வச்சு உங்களை பற்றி சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் எப்பயுமே ஒரு ஆலமரம் மாதிரி இருங்க. ஆலமரத்துலேருந்து இலைகள் விழுந்துகிட்டே இருக்கும். அதை பற்றி ஆலமரம் என்றும் கவலைப்படாது, திரும்ப புதிய இலையை உருவாக்கி கொண்டு போய்கிட்டே இருக்கும். வேர்களும் அதே தான், ஆலமர வேர்கள் போயிட்டே இருக்கும், என்றைக்கும் சாயாது. புயல் வந்தால் மட்டும்தான் சாயும். அது வரைக்கும் நிலச்சி ஒரு நிலையான தக்க வச்சுக்கிட்டு அவங்களுக்கான ஒரு இடத்த பிடிச்சி அங்கீகாரத்தை பிடிச்சிட்டு லைஃப்பில் டாப் மோஸ்டில் இருக்கிறது ஆலமரம். அந்த மரத்தை ஒப்பிட்டு நம்ம லைஃப் ஸ்டைலில் நாம் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். நமக்கு கிடைச்சது தான், கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணாதீங்க, அதை விட பெட்டராக கிடைக்கும், வெயிட் பண்ணுங்க. ஸோ கடவுள் இல்லாமல் இல்லை, நமக்கு எப்பயுமே எந்த தருணத்தையும் நல்லது தான் பண்ணுவார். சில விஷயங்கள் நடக்குதுன்னா அலசி ஆராயணும், ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, என்ன காரணம், இதுக்கு யார் வந்து காரணம், யாரால் ஆக்கப்பட்டது, யாரால் தள்ளப்பட்டது, எல்லாத்தையும் திங்க் பண்ணணும்.
ஸோ லைஃப்ன்றது ஒரு ஆலமரம் மாதிரி. உங்களை பற்றி யோசிங்க. நீங்கள் ஆலமரம் மாதிரி என்றைக்கும் கவலைப்படாமல், ஒரு இலை விழுந்தாலும் இன்னொரு விலை விதைத்து கொண்டு தான் இருக்கும், அது முளைச்சி கொண்டு தான் இருக்கும் என்றதை மறக்காமல், வேர்களாக இருந்தாலும் சரி இலைகளாக இருந்தாலும் சரி, என்றும் ஆலமரம் கவலை கொள்ளாது. கவலை கொள்ளாமல் இருப்பவன் தான் உண்மையான மனிதன், மாமனிதன், மகா மனிதன். சரிங்களா? எல்லாம் தெரிந்த மனிதன். யாரெல்லாம் லைஃப்பில் புரிதல் இருக்கோ அவங்களுக்கு புரியும் இந்த பதிவு. புரிதல் யாருக்கிட்ட இருக்குதோ அவங்க புரிஞ்சுப்பாங்க. உங்களை பற்றி யோசிங்க. நீங்கள் ஒரு ஆலமரம் மாதிரி நல்லா ஸ்டாண்டர்டாக ஒரே இடத்துல இருந்து வளர்ந்து காட்டணும். தட் இஸ் மை பாயிண்ட். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆல்ரெடி நீங்கள் கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா பட்டனை, இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா வேண்டாம், திரும்ப பண்ண தேவையில்லை. பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். ஸோ நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும், எல்லோரும் நல்லாயிருக்கும். வாழ்க வளமுடன். ஸோ வாழ்த்துறது இருக்கு இல்லைங்களா, அது தனி ஃபீல். நாம் எல்லாருக்காகவும் பிறந்திருக்கோம், நமக்காகவும் தான் பிறந்திருக்கோம். உங்களை பற்றி யோசிங்க, உங்களை சுற்றி இருக்கவங்களை பற்றியும் யோசிங்க. நீங்கள் நல்லா இருந்தாலே எல்லாரும் நல்லா இருப்பாங்க. நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். பாய் பாய், see you later. உங்கள் சுகன்யா. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். விஷ் ஹாப்பி தீபாவளி. இந்த டேவை இனிமையாக நீங்கள் காத்துக்கொண்டு நாளை நோன்பு எடுக்கிறவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். எல்லாரும் அவங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வேண்டி எடுங்க. ஒற்றுமையாக இருங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாம் விட்டு விட்டு எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும். இந்த ஃபெஸ்டிவல் மாரி ஒவ்வொரு ஃபெஸ்டிவல்லையும் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். உங்களை பற்றி யோசிங்க. நீங்கள் ஆலமரம் மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்பை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். உங்களை சார்ந்து 10 பேர் வரணும். அந்த மாதிரி நம்ம வளர்ந்து கொண்டு போகணும். சரிங்களா? எந்த ஒரு விஷயத்துக்கும் நாம் உண்மையை சொல்லி நேர் பாதையில், நேர் வழியில் போகிறவங்களுக்கு என்றைக்குமே வெற்றி தான். ஸோ பாய் பாய், see you later. உங்கள் சுகன்யா.